இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அவங்க நம்ம 2 பேரையும் நிரந்தரமா பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க. உன் அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால உன் சித்தி என்ன சொன்னாலும் அதை யோசிக்காம அப்படியே நம்புறாங்க. நான் சொல்றது எதையும் அவங்க காது கொடுத்து கேட்கல. உன் சித்தி கத்தியால அவங்களே குத்திக்கிட்டு நான் குத்துனதா டிராமா பண்ணிட்டாங்க. அதை நம்பிதான் உன் அம்மா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான டிராமா போடுற அளவுக்கு சித்தி மனசுல வன்மம் இருக்கே. அவங்க ரொம்ப மோசமா மாறிட்டாங்க தெரியுமா? நீ வீட்ல இருந்தப்போ கொஞ்சம் அடங்கி இருந்தாங்க. நீ இல்லைன்னதும் அவங்க அட்டகாசம் தாங்க முடியல. அவங்க வச்சதுதான் சட்டமா இருக்கு. அம்மாவும் சித்தி சொல்றதான் கேக்குறாங்க. இது இப்படியே போச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க வரும். அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா உங்க அம்மாவை பழி வாங்கிடுவாங்க. நீ நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் உண்மையை மறைச்ச. ஆனா அவங்க கெட்ட எண்ணத்தோட குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மாக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. மயில் மாமா அன்னைக்கு சித்தியும் சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கிற வீடியோவை காமிச்சாரு. ஆனா அம்மா அதை பெருசா எடுத்துக்காம அவங்களதான் நம்புறாங்க. இப்ப நானும் அந்த வீட்டுல இல்ல. நீ சொன்ன மாதிரி உன் சித்தியோட ஆட்டம் அதிகமா தான் இருக்கும். அவங்க மத்தவங்களை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. கண்டிப்பா அத்தைக்கு எதிராக எதுனா செய்வாங்க. நீ தான் உன் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இப்பவும் நீ அம்மா மேல இவ்வளவு அக்கறையா இருக்க. ஆனா அவங்க உன் மேல வெறுப்பு தான் காட்டுறாங்க. ரவுடிங்க நடு ராத்திரியில வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் கொல்ல பார்த்தாங்களே, அப்ப கூட நீ தானே வந்து காப்பாத்துன. அதெல்லாம் ஏன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. அவங்க என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்காகலாம் எதையும் செய்யல. இது நம்ம குடும்பம், அது நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் செஞ்சேன். அப்ப கூட சித்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஆளுங்களை செட் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அப்புறம் நீயே வந்து காப்பாத்துனதா வாய் கூசாம போய் சொன்னாங்க. சரி, அதை விடு. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. மா, பேசுனது போது கிளம்பு. விட்டா மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பீங்க. சரி, நீ கிளம்பு. சரி, நான் வரேன். மா, உங்க புருஷனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜாமீன்ல வெளியே எடுக்க பாருங்க. இல்லைன்னா அவர் உயிர்க்கே ஆபத்துமா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமான ஆளுமா. அவருக்கு ஏதோ ஒரு போன் வந்துச்சு. அவங்க கிட்ட ஸ்டேஷன்ல வச்சு கதையை முடிச்சிடறேன்னு சொன்னாரு. உங்க புருஷன் மேல அவருக்கு பழைய பகை இருக்கு. அந்த கோவத்துல கண்டிப்பா அவர் ஏதாவது பண்ணிடுவாருமா. எப்படியாவது உங்க புருஷனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்கம்மா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கொல்ல நடுங்குது. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரையும் பாதுகாக்கிற இடம். இங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. இன்ஸ்பெக்டர் ரொம்ப கேடு கட்டவன். இதுக்கு முன்ன இதே மாதிரி நிறைய பேரை கொண்டு இருக்கான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரமா அவரை ஜாமீன்ல வெளியே எடுத்துருங்க. சரிங்க சார், தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. என் தங்கச்சியை கத்தியால குத்தினவர் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். மா, அவர் தப்பே செய்யல. அப்புறம் எதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும்? ஏய், நான் சொல்றத மீறி நீ அவனை பார்க்க போனேல்ல, நீ சொல்றத மட்டும் நான் ஏன் கேட்கணும்? நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அம்மா, அவர் என் புருஷன். என் கழுத்துல தாலி கட்டினவரு. அவருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நான் எப்படி போகாம இருக்க முடியும்? மா, நீங்க பேசுறதாமா ரொம்ப தப்பா இருக்கு. என்னடி, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? முன்னெல்லாம் என்கிட்ட பேசவே பயப்படுவ. இப்ப அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. என்னை எதிர்த்து பேசுற, நான் சொல்றத மீறி போறேன்னு சொல்ற. ஆனா நீ சொல்றத கேட்டு நான் அவனை வெளியே கொண்டு வரணுமா? அம்மா, ரேவதி உங்களுக்கு மரியாதை கொடுத்துதானம்மா இந்த வீட்ல இருக்கா. அவ சொல்றதையாவது செய்யுங்களேம்மா ப்ளீஸ். ஆமாமா, அக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்படுது.
மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. இது பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் மனசு மாற போறது இல்ல. அந்த துரோகி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. ச்சே, இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. ஹலோ நவீன், லாயரை போய் பாத்தீங்களா? கார்த்தியோட ஜாமீன் விஷயம் என்னாச்சு? நானும் ஏற்பாடு பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இடையில சனி ஞாயிறு வந்ததால திங்கட்கிழமை தான் ஜாமீன் கிடைக்கும்னு லாயர் சொல்றாரு. நம்ம 2 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே. போன்ல யாருமா? நவீன் கிட்ட தான்ப்பா கார்த்தியோட ஜாமீன் பத்தி பேசிட்டு இருந்தேன். இடையில சாட்டர்டே சண்டே வர்றதுனால மண்டே தான் ஜாமீன் கிடைக்கும்னு லாயர் சொல்லிட்டாராம். எந்த பக்கம் போனாலும் நல்ல விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குதுப்பா. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாதம்மா, கடவுள் நம்மளை கைவிடப்பட்டாரு. தைரியமா இரு. ஆமா, முதல்ல பிராது கொடுத்தது யாரு? நான் தான் பிராது கொடுத்தேன். உங்க பிராது என்னன்னு சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கே தெரியும் என் குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு. இவங்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லாம தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இந்த அம்மாவோட பேரை என் வீட்ல பொய் சொல்லி டிரைவரா வேலைக்கு சேர்ந்தான். என் வீட்ல சில நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி நடிச்சான். நானும் அதை உண்மைன்னு நம்பி அவனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்பதான் அவன் ஒரு ஃப்ராடு, என் குடும்பத்தை பழி வாங்க வந்தவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இனிமேலும் என் பொண்ணுக்கு புருஷனா இருந்தா என் குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான். ஐயா, குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். இவ ஏன் மருமக தான். எங்க குடும்பத்துக்கோ இவங்க குடும்பத்துக்கோ பகன் பெருசா ஒண்ணும் இல்ல. இவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு 25 வருஷமா எங்க மேல வன்மத்தை காட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க காரணம் இல்லையா, அந்த முத்துவேல் தான் காரணம். அவங்களாலதான் செத்தாங்க. அதை இவளும் கொஞ்ச நாள் பொறுத்து புரிஞ்சுக்குவா. என் பேரை இவ வீட்டுக்கு டிரைவரா போனதுக்கு காரணம் என் புள்ள ராசராசன் கையால கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு போனதுனால கடந்த 25 வருஷமா இந்த ஊர்ல கோவில் கும்பாபிஷேகமே நடக்காம போயிடுச்சு. என் மகன் கையால தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு என் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆசை. அவரு என் பேரங்கிட்ட அவரோட ஆசையை சொன்னாரு. தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும், இந்த ஊரு கோவில்ல கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் என் பேரன் இவ வீட்டுக்கு டிரைவரா போய் சேர்ந்தான்.